திருப்பதிக்கு கர்நாடகாவிலிருந்து நெய் கொள்முதல் செய்யப்பட்டதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிரண், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். சமீப காலமாக பரபரப்பாக பேசக்கூடிய சம்பவமான திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்திற்கு பயன்படுத்தப்படும் நெய்யில் பன்றி கொழுப்பு, மாட்டுக் கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்டவை கலக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது ஆந்திரா மாநிலம் உட்பட உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தோஷம் ஏற்பட்டுள்ளதாக கூறி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கடந்த 23ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது நேற்றைய முன்தினம் காலை 6 மணி முதல் 10 மணி வரை சுமார் 4 மணி நேரம் பரிகார பூஜைகள் மற்றும் சாந்தியாகம் மேற்கொண்டனர். மேலும் திருப்பதி திருமலை ஏழுமலையானுக்கு நைவேத்தியம் செய்ய தயாரிக்கப்படும் அன்னப்பிரசாதம், லட்டு பிரசாதம், பக்தர்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய தயாரிக்கப்படும் லட்டு பிரசாதம் ஆகியவற்றின் தரத்தை உயர்த்த தேவையான ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கர்நாடக அரசுக்கு சொந்தமான கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் நிறுவனத்தின் நந்தினி பிராண்ட் நெய்யை கலப்பட நெய் விவகாரத்துக்கு பின் தேவஸ்தான நிர்வாகம் கொள்முதல் செய்து வருகிறது. அதன்படி இன்று டேங்கர் லாரிகளில் சுமார் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நெய் கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் நிறுவனத்திடமிருந்து திருப்பதி மலைக்கு வந்து சேர்ந்துள்ளது. இதிலிருந்து சாம்பிள்கள் எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்படும். அதனைத் தொடர்ந்து நெய்யின் தன்மை குறித்து 3 அறிக்கை பெற்ற பின் அனுமதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கிரண்.